ஹலோ நண்பா நண்பீஸ், வெல்கம் டு கதிர் வாய்ஸ். இந்த வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் நிறைய பேர் வீடியோ பார்க்குறீங்க, சப்ஸ்கிரைப் பண்ண மாட்டேங்கிறீங்க. சென்னை அண்ணா பல்கலைக்கழகத்தில் நடந்த ஒரு சம்பவம் எல்லாருக்குமே தெரியும், யாரும் இன்னும் மறந்துருக்க மாட்டோம். அதே மாதிரி ஒரு சம்பவம் பார்த்தீங்கன்னா சென்னை கவர்மெண்ட் காலேஜில் நடந்திருக்கு. அந்த பொண்ணை வந்து பார்த்தீங்கன்னா பாலியல் வன்கொடுமை செய்யப்பட்டிருக்காங்க. வன்கொடுமை செய்யப்பட்டவங்க 3 பேரை போலீஸ் பிடிச்சி விசாரணை பண்ணியிருக்காங்க. இதில் வேடிக்கையான விஷயம் என்னென்னா, இந்த சம்பவத்தை எந்த ஊடகமும் வெளியிடலை. ஏன் திமுக ஆட்சியில் எந்த சம்பவம் நடந்தாலும் அதை ஊடகத்தை வெளியிட மாட்டேங்கிறாங்க. இந்த ஊடகம் யாருக்கு எதாவது செயல்படும் தெரியுமா? தமிழக வெட்டுக்கழகத்துக்கு மட்டும்தான். தமிழக வெட்டுக்கழகத்தில் ஒரு சின்ன தும்மல் போட்டால் அதை பெரிய பிளாஸ்டிக் போட்டு முந்திர பார்த்தா சன் நியூஸ் தான் முந்திக்கிட்டு வரும். தமிழக வெட்டுக்கழகத்தில் எப்படி ஒரு பிரச்சனை, தமிழக வெட்டுக்கழகத்தில் ஒரு உள்கட்சி புசல் எப்படி வேகமாக போடுறாங்க. ஆனால் எந்த சம்பவம் நடந்தால் அதை மட்டும் போட மாட்டேங்கிறாங்க இந்த திமுக ஆட்சியில். இதே மாதிரி திமுக ஆட்சியில் இந்த நிறைய சம்பவங்கள் இருக்குது. இன்னைக்கு தளபதி விஜய் பார்த்தீங்கன்னா இந்த சம்பவத்தை கண்டித்து பதிவு போட்டிருக்காரு. பெண்களுக்கு பாதுகாப்பு இருக்கு, நாங்கள் தான் பெண்களுக்கு பாதுகாவல, நாங்கள் தான் அப்படி மேடைக்கு மேலே சிஎம் சொல்கிறாரு. ஆனால் இங்கே பார்த்தீங்கன்னா கேள்விக்குறியாக இருக்குது. பெண்கள் நம்ம ஒரு விஷயம் புரிஞ்சுக்கணும், நமக்கு நாம தான் பாதுகாப்பு, யாரையும் நம்பாதீங்க, கவனமாக.